வணக்கம் மாணவ மாணவிகளே. அன்றாட வாழ்வில் வேதியியல் என்ற பாடத்தலைப்பிலிருந்து மருந்து பொருள்களை பற்றி இப்பொழுது பார்க்க போகின்றோம். மருந்து என்பது ஆங்கிலத்தில் ட்ரக் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சொல்லானது பிரெஞ்சு மொழியிலிருந்து வருவிக்கப்பட்ட ஒரு சொல். இதற்கு காய்ந்த மூலிகை என்பது ஒரு அர்த்தமாகும். இந்த மருந்தை கொண்டு ஒரு நோயுற்ற நிலையை மாற்ற முடியும். மேலும் இது ஒரு ஆய்வு செய்யக்கூடிய ஒரு சேர்மமாகும். இந்த மருந்து பொருளானது நோயை கண்டறியவும் கட்டுப்படுத்தவும் அதே நேரத்தில் குணப்படுத்தவும் இதை பயன்படுத்த முடியும். இந்த மருந்து பொருளை கொண்டு ஒரு நோயாளியை குணப்படுத்தும் சிகிச்சை முறைக்கு வேதி சிகிச்சை என்று அழைக்கப்படுகிறது. இப்போ நம்ம சித்த மருத்துவ சிகிச்சையை வேதி சிகிச்சைன்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா அது இயற்கையான மூலங்களிலிருந்து பெறப்பட்ட தாவரங்களை கொண்டு அந்த சிகிச்சை அளிக்கப்படுகிறது. அது சித்த மருத்துவ சிகிச்சை என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் வேதிப்பொருள்களை கொண்டு நாம் செய்யும் இந்த சிகிச்சைக்கு வேதி சிகிச்சை என்று சொல்லப்படுகிறது. இது ஆங்கிலத்தில் ஹீமோதெரப்பி என்று அழைக்கப்படுகிறது. அப்போது வேதிப்பொருள்களை கொண்டு ஒரு நோயாளியின் நோயை குணப்படுத்த முடியும் என்றால் அந்த சிகிச்சைக்கு பெயர் ஹீமோதெரப்பி அல்லது வேதி சிகிச்சை என்று பெயர். அடுத்ததாக ஒரு மருந்துன்னா அது எப்படி இருக்கணும், அதுக்கு என்னென்ன பண்புகள்லாம் இருக்கணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஒரு மருந்து என்பது நச்சுத்தன்மை அற்றதாக இருக்க வேண்டும். ஒரு நோயாளிக்கு கொடுக்குறோம்னா அந்த நோயாளியினுடைய நோயை தான் தீர்க்கணுமே ஒழிய நச்சுத்தன்மை உருவாக்கக்கூடாது. அதே நேரத்தில் அந்த மருந்து பொருளானது அந்த உயிரி ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும். அந்த நோயாளிக்கு அந்த மருந்து ஏற்றுக்கணும், அப்படி இருந்தால் தான் கொடுக்கணும். மூன்றாவதாக அது மக்கும் சேர்மமாக இருக்க வேண்டும். அது உடலிலே சென்ற பின்பு நாளடைவில் வளர்சிதை மாற்றத்தால் நோயை நீக்கிவிட்டு வெளியேறிவிட வேண்டும். இல்லை அங்கேயே இருந்தால் பலவெடி பிரச்சனை பண்ணும். அடுத்ததாக இது எந்தவித பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடாது. ஒரு நோயை குணப்படுத்த போய் வேறு நோய் வந்துச்சுன்னா அதுக்காக தான் சொல்கிறாங்க, எந்தவித பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடாது. அப்போ ஒரு முழு நிறை மருந்து என்பது இந்த மேற்கண்ட 4 பண்புகளையும் பெற்றிருக்க வேண்டும். என்னென்ன? 1, அந்த மருந்து பொருளானது நச்சுத்தன்மை அற்றதாக இருக்க வேண்டும். 2, அந்த கொடுக்கப்படும் மருந்தை அந்த உயிரியானது ஏற்றுக்கொள்ள வேண்டும். 3வது, அது மக்கும் சேர்மமாக இருக்க வேண்டும். 4வதாக சொல்லப்போனால் அது எந்தவித பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தக்கூடாது. இதுதான் ஒரு முழு நிறை மருந்து, ஒரு உண்மையான மருந்துக்குள்ள இலக்கணங்கள். இவை 4மே முக்கியமான மருந்தின் பண்புகள். இந்த மருந்தை நம்ம குறைந்த செறிவில் கொடுத்தோம்னா இது என்ன ஆகும்னா எல்லாருக்குமே ஏற்றுக்கிறோம். ஆனால் அளவுக்கு அதிகமாக கொடுக்கும்போது அது பக்க விளைவுகளை ஏற்படுத்துகிறது. எனவே அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாகும். சரி, அடுத்து ஒரு மருந்தின் தரம் எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். அந்த மருந்தின் தரம் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு மருந்தாக்க எண் அடிப்படையில் ஒரு மருந்தின் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. மருந்தாக்க எண் அடிப்படையில் ஒரு மருந்தின் தரம் நிர்ணயிக்கப்படுகிறது. மருந்தாக்க எண்ணுன்னா என்ன? அதிகபட்ச தாங்கும் மருந்தளவுக்கும் குறைந்தபட்ச குணப்படுத்தும் மருந்தளவுக்கும் இடையே உள்ள விகிதம். அதிகபட்ச தாங்கும் மருந்தளவுன்னா என்ன? ஒரு மருந்தை நோயாளிக்கு கொடுக்குறோம், குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கொடுத்தால் அது நச்சுத்தன்மையாக ஆகிவிடுகிறது. அதே போல் ஒரு நோயாளிக்கு குறிப்பிட்ட அளவை காட்டிலும் குறைந்த அளவு மருந்து தருவதனால் எந்தவித பயன் இல்லாமல் போகின்றது. எனவே மருந்தாக்க எண் என்பது அதிகபட்ச தாங்கும் மருந்தளவுக்கும் குறைந்தபட்ச குணப்படுத்தும் மருந்தளவுக்கும் இடையே உள்ள விகிதம். இந்த மருந்தாக்க எண்ணின் மதிப்பு அதிகமானால் அந்த மருந்து பாதுகாப்பான மருந்தாகும். எனவே மாணவர்கள் மருந்தாக்க எண்ணை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மருந்தாக்க எண் என்பது அதிகபட்ச தாங்கும் மருந்தளவுக்கும் குறைந்தபட்ச குணப்படுத்தும் மருந்தளவுக்கும் இடையே உள்ள விகிதமாகும். மருந்தாக்க எண் மதிப்பு அதிகரித்தால் அது பாதுகாப்பான மருந்து, அது ஒரு உயர்தர மருந்தாகும். அடுத்தபடியாக மருந்துகளின் வகைப்பாடுகளை பற்றி பார்க்க போகின்றோம். மருந்துகளை எவ்வாறு வகைப்படுத்துவது? மருந்துகளை அதனுடைய வேதி அமைப்பு, மருந்தியல் விளைவு, மூலக்கூறு இலக்கு, செயல்பாட்டு தளம் போன்ற 4 அடிப்படையில் அந்த மருந்தானது வகைப்படுத்தப்படுகிறது.
என்னென்ன? ஒன்று வந்து வேதி அமைப்பு, ரெண்டாவது வந்து என்ன மருந்தியல் விளைவு, மூன்றாவது மூலக்கூறு இலக்கு, நான்காவது செயல்பாட்டு தளம். இந்த 4 அடிப்படையில் ஒரு மருந்தானது வகைப்படுத்தப்படுகிறது. பொதுவான வேதி அமைப்பை கொண்ட மருந்துகளெல்லாம் ஒத்த தொகுதியில் வைக்கப்படுகின்றன, அதாவது ஒரே குழுவில் வைக்கப்படுகின்றன. உதாரணமாக சொல்லப்போனால் அமாக்சிலின், மெத்திசிலின் போன்றவையெல்லாம் ஒரே பொதுவான வேதி அமைப்பை கொண்டிருக்கிறது. அவை பென்சிலின் என்ற தொகுதியில் வைக்கப்பட்டிருக்கின்றன. அப்போது இந்த பென்சிலின் தொகுதியில் ஏன் வச்சுருக்கோம்னா, இது எல்லாமே அமாக்சிலின், மெத்திசிலின் போன்றவங்களுடைய வேதி அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது? ஒன்றா இருக்குது. அதனால் ஒரே தொகுதியில் வைக்கப்பட்டிருக்கின்றன. நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், வேதி அமைப்பு ஒன்றாக இருந்தால் அதனுடைய வேதி பண்புகளும் பெரும்பாலும் ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால் உயிர்வேதி செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. சில நேரங்களில் ஒன்றாக இருக்கலாம், சில நேரங்களில் வெவ்வேறாகவும் இருக்கலாம். உதாரணமாக சொன்னால், பென்சிலின் தொகுதியில் வைக்கப்பட்டுள்ள அத்துணை மருந்துகளும் உயிர்வேதி செயல்பாடுகள் ஒன்றாக உள்ளன. அதே நேரத்தில் ஸ்டிராய்டு தொகுதியில் வைக்கப்பட்டுள்ள அந்த மருந்து பொருள்களெல்லாம் வெவ்வேறு உயிர்வேதி செயல்பாட்டுகளை பெற்றிருக்கின்றன. அப்போது வேதி அடிப்படையில் எவ்வாறு வகைப்பட செய்வதுன்னா, அந்த அடிப்படை வேதி அமைப்பை கொண்டு மருந்துகளை வகைப்படுத்தும். பென்சிலின் வகை சேர்மங்கள், ஸ்டிராய்டுகள், இந்த மாதிரி தனித்தனியாக பிரிக்கிறாங்க. இப்போது இதனுடைய உயிர்வேதி செயல்பாடுகள் ஒன்றாக இருக்கணும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. சில நேரங்கள் ஒன்றாக இருக்கிறது, சில நேரங்கள் எப்படி இருக்குது? மாறுபட்டு இருக்குது. அதுக்கு தான் காரணம் சொன்னேன். இப்போ ஒரு உதாரணம் சொன்னேன். பென்சிலின் தொகுதியில் வைக்கப்பட்டுள்ள சேர்மங்கள் எல்லாம் அதனுடைய உயிர்வேதி செயல்பாடுகள் ஒன்றாக உள்ளன. அதே சமயத்தில் ஸ்டெராய்டு தொகுதியில் வைக்கப்பட்டுள்ள சேர்மங்களின் உயிர்வேதி செயல்பாடுகள் வெவ்வேறாக உள்ளன. அடுத்தபடியாக மருந்தியல் விளைவின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்துவது? இப்போது மருத்துவரானவர் நோயாளியினுடைய நோயின் தன்மையை அறிந்து மருந்து பொருளை கொடுக்குறார். அப்போ அந்த நோயாளிக்கு இந்த மருந்து ஏற்படுத்தக்கூடிய விளைவின் அடிப்படையில் மருந்துகளை வகைப்படுத்துகிறோம். அந்த மருந்து என்ன செய்யுது நோயாளியே, அது என்ன விளைவை உருவாக்குகிறது என்ற அடிப்படையில் பிரிக்கப்படுவது தான் மருந்தியல் விளைவின் அடிப்படையிலே நாம் வகைப்பாடு செய்வதாகும். இப்போ உதாரணமாக எதிர் உயிரிகளை கொடுக்கும்போது பாக்டீரியாக்களை கொல்லுகிறது. அதே போல் உயர் இரத்த அழுத்த எதிர்ப்பு மருந்துகளை கொடுக்கும்போது என்ன பண்ணும்? இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. எனவே நோயின் தன்மைக்கேற்ப மருத்துவரானவர் என்ன பண்ணுறாரு? இந்த மருந்தை கொடுக்கின்றார். இதுதான் அது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை பொறுத்து இந்த மருந்துகளானது வகைப்படுத்தப்படுகிறது. அடுத்ததாக மூலக்கூறு இலக்கை பொறுத்து நாம் எவ்வாறு வகை செய்வது? அடுத்து மூலக்கூறு இலக்கை வைத்து எவ்வாறு வகைப்படுத்துவது? மூலக்கூறு இலக்குன்னா ஒன்றும் இல்லை, செயல்படும் முறைமை, அந்த மருந்து செயல்படும் விதம், அதை வைத்து எவ்வாறு வகைப்படுத்துவது? இப்போ மருந்தியல் விளைவை வைத்து வகைப்படுத்துவதை காட்டிலும் இது தனித்தன்மை வாய்ந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 எதிர்உயிர் எடுத்துக்கிறோம். ஸ்ட்ரெப்டோமைசின், எரித்ரோமைசின் 2 எதிர்உயிர் எடுத்துக்கிறோம். ஆனால் இந்த ரெண்டுமே ஒரே தொகுதியில் வைக்கப்பட்டுள்ள மருந்து பொருள். ஆனால் அது வேலை செய்கிற விதம் பாருங்கள் வெவ்வேறாக இருக்குது. பாக்டீரியாக்களினுடைய புரத தொகுப்பை ரெண்டுமே என்ன பண்ணுது? தடுக்குது. ஆனால் ஸ்ட்ரெப்டோமைசின் என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த புரதம் துவங்குதலை தடுக்குகிறது. எது? ஸ்ட்ரெப்டோமைசின். ஆனால் எரித்ரோமைசின் புரதத்துடன் புதிய அமினோ அமிலங்கள் இணைவதை தடுக்கின்றது. அப்போ வேலை செய்கிற விதம் தான் வேறு. ரெண்டுமே ஒரே தொகுதியை சேர்ந்தது தான். ரெண்டுமே பாக்டீரியாவுடைய புரத தொகுப்பை தடுக்கின்றது. ஆனால் ஒன்று புரதம் துவங்குதலை தடுக்கின்றது, மற்றொன்று புரதத்துடன் அமினோ அமிலங்கள் இணைவதை தடுக்கின்றது. அடுத்தபடியாக செயல்பாட்டு தளத்தின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்துவது? செயல்பாட்டு தளம், இங்கே நாம் கொடுக்கக்கூடிய மருந்து பொருள்கள் எல்லாம் இதனோட வினைபுரியுது? நொதிகள் மற்றும் உணர்வேற்பிகளுடன் வினைபுரிகிறது. இந்த நொதிகளும் உணர்வேற்பிகளும் என்ன? அவை புரதங்கள் தான். புரதங்களைத்தான் நாம் நொதிகள் மற்றும் உணர்வேற்பிகள் என்று சொல்லுகிறோம். இவற்றை நாம் உயிரியல் மூலக்கூறுகள் என்று சொல்லுகிறோம். அப்போ மருந்து பொருளானது இந்த நொதிகள் மற்றும் உணர்வேற்பிகளுடன் வினைபுரிகிறது. இந்த உயிரியல் மூலக்கூறுகளை இலக்கு என்று சொல்லுகிறோம். அப்போ மருந்தானது இந்த இலக்குடன் பிணைப்பை ஏற்படுத்தும். அப்போ மருந்துக்கும் இலக்குக்கும் ஏற்படக்கூடிய பிணைப்பை பொறுத்து அதன்
செயல்படும் முறை அமைகிறது. மருந்துக்கும் இலக்குக்கும் பிணைப்பு ஏற்படுகிறது. அதை பொறுத்து அதனுடைய செயல்பாட்டு தன்மை அமைகிறது. மருந்தானது சேரக்கூடிய இலக்கு ஒன்றா இருந்துச்சுன்னா அது செயல்படும் விதமும் ஒன்றா இருக்கும். மருந்து நொதியோடு சேர்ந்துச்சுன்னா அது ஃபுல்லாக என்ன ஆகும், செயல்பட்டு விதமெல்லாம் ஒன்றா இருக்கும். மாறாக உணர்வேற்பிகளுடன் சேர்ந்தால் அதனுடைய செயல்பாட்டு விதமெல்லாம் ஒன்றா இருக்கும். அதைத்தான் சொல்கிறாங்க. இப்போது மருந்துக்கும் இலக்குக்கும் இடையீடு ஏற்படுகிறது. மருந்துக்கும் இலக்குக்கும் இடையீடு ஏற்படுகிறது. உதாரணமாக நுண்ணுயிர்கள் மற்றும் வேதிக்காரணிகள் போன்றவற்றினால் ஒரு உயிரின் அமைப்பு பாதிக்குதுன்னு வைங்க. அந்த உயிரினுடைய இயல்பான செயல்பாடுகள்லாம் தடைபடும். அப்போ மருந்து பொருளை அவர் எடுத்துக்கிறார். மருந்து பொருளை எடுத்துக்கிட்டோன்னே உடனே மருந்து பொருள் என்ன பண்ணும், போய் இந்த நொதிகளையும் உணர்வேற்பிகளையும் தாக்கும். நொதிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா அது உயிரியல் வினைவேக மாற்றியாக செயல்படக்கூடிய புரதங்கள். உணர்வேற்பிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா தகவலை பரிமாறக்கூடிய முக்கியமான புரதங்கள். அப்போ அவைகளுடன் இந்த மருந்து பொருள் ஈடுபட்டு அந்த நொதியினுடைய செயல்பாட்டை தடுக்கின்றது. அதே போல் உணர்வேற்பியை ஊக்குவித்தோ அல்லது அடக்கியோ அந்த உயிரியை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வருகிறது. இதுதான் அந்த மருந்து பொருளோட இந்த இலக்கு சேர்ந்து செய்யக்கூடியது. மருந்து இலக்குகளாக நொதிகள் இருக்கும்போது அப்போ மருந்துக்கும் நொதிக்கும் இடையீடு நடக்கிறது. அப்போது நொதிகளிலே கிளர்வு மையங்கள் காணப்படுகின்றன. அந்த கிளர்வு மையங்களில் வினை பொருளானது போய் சேருகின்றது. அப்போது இது நோயுண்டாக்கக்கூடிய வினை பொருள். அப்போ என்ன பண்ணுறோம், மருந்து பொருளை எடுத்துக்கிறோம். மருந்து பொருளை எடுக்கணும்னா எப்படி எடுக்கணும், அந்த வினை பொருளின் ஒத்த வடிவமைப்பை கொண்ட ஒரு மருந்து பொருளை செலுத்த வேண்டும். அதுதான் முக்கியமானது. அந்த வினை பொருளின் ஒத்த வடிவமைப்பை கொண்ட மருந்து பொருளை செலுத்தியவுடன் அது என்ன ஆகுதுன்னா அங்கே போய் அந்த வினை பொருள் செய்கிற வேலையை இது என்ன பண்ணுது, தடுக்குது. அதை செய்ய விடாமல் தடுக்குது. அந்த நோய் உண்டாக்கும் கிருமி என்ன வேலையை செய்யணுமோ அதை செய்ய விடாமல் தடுக்குது. எனவே அந்த செலுத்தப்பட்ட மருந்து பொருளை தடுப்பான்கள் என்று அழைக்கின்றோம். இவை போட்டித்தன்மையுள்ள தடுப்பான்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்ஸ் என்று சொல்கிறார்கள். போட்டித்தன்மையுள்ள தடுப்பான்கள் அந்த மருந்து பொருள் அதாவது வினை பொருள் செய்யக்கூடிய வேலையை செய்ய விடாமல் தடுக்கின்றது. உதாரணமாக பேரா அமினோ பென்சோயிக் அமிலம் இந்த பாக்டீரியாவுக்கு தேவைப்படுது. ஏன்னா பாக்டீரியாவுக்கு துணை நொதியாக ஃபோலிக் அமிலம் வேணும். அதை தயாரிக்க பேரா அமினோ பென்சாயிக் அமிலம் தேவைப்படுகிறது. அந்த நேரத்தில் பேரா அமினோ பென்சோயிக் அமிலத்தினுடைய வடிவமைப்பை ஒத்த சல்ஃபானிலைடு என்ற எதிர்உயிரி செலுத்தும் போது அங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அது பேரா அமினோ பென்சோயிக் அமிலத்தினுடைய பணியை தடுக்கின்றது. அப்போது அங்கே ஃபோலிக் அமில பற்றாக்குறை ஏற்படுகிறது. அதனால் பாக்டீரியாவின் வளர்ச்சி தடைபடுகிறது. இறுதியில் பாக்டீரியா கொல்லப்படுகிறது. அதனால் அங்கே நோயானது என்ன ஆகுது, நிவர்த்தி ஆகிறது. சரி, சில நேரங்களில் இப்போ நாம் செலுத்தக்கூடிய மருந்து பொருளே என்னாகும், நொதியில் கிளர்வு மையங்களில் அமையாமல் வேறு இடத்துல போய் உட்காரும். அதை பிற மையங்கள் என்று அழைக்கிறோம். அப்போது நாம் கொடுக்கக்கூடிய அந்த தடுப்பான் மருந்து வேறு ஒரு இடத்தில் அமையும் போது, கிளர்வுறு மையத்தில் அமையாமல் வேறு ஒரு இடத்தில் அமையும் போது பிற மையங்கள் உருவாகின்றன. இப்போ பிற மையங்கள் உருவாவதனால என்ன ஆகும், இந்த கிளர்வு மையத்தினுடைய அந்த வடிவமைப்பு மாறுகிறது. இதனால் என்ன ஆகும், நோயுண்டாக்கும் கிருமி அங்கே போய் என்ன பண்ண முடியாது, உட்கார முடியாது. இதை சொல்கிறாங்க பிற மைய தடுப்பான்கள் என்று சொல்லுகிறார்கள். மருந்து இலக்குகளாக உணர்வேற்பிகள் செயல்படும். உணர்வேற்பிகள் என்பது என்ன? உணர்வேற்பிகள் என்பது செல்லின் துளங்களுக்கு தூண்டுவதே உணர்வேற்பினுடைய முக்கியமான பணி. செல்லில் துளங்களை தூண்டுவதே உணர்வேற்பினுடைய முக்கியமான பணியாகும். இந்த உணர்வேற்பிகள் எங்கே இருக்கிறது? செல் சவ்வுடன் இணைந்தே காணப்படுகிறது. ஆனால் அந்த உணர்வேற்பிகள் உள்ள கிளர்வு மையங்கள் செல் சவ்வுக்கு வெளியே நீட்டி கொண்டிருக்கின்றன. இந்த கிளர்வு மையங்களுடன் என்ன இணைந்திருக்கிறது? வேதித்தூதுவர்கள் இணைந்திருக்கிறது. இந்த வேதித்தூதுவர்கள் என்பவர் என்ன? தகவல்களை பரிமாறக்கூடியவை. இந்த வேதித்தூதுவர்கள் மூலமாக செல்களுக்கு தகவல்கள் பரிமாறப்படுகின்றன. ஒரு தகவலை தடுக்க வேண்டும் என்றால்
இந்த உணர்வேற்பில் உள்ள கிளர்வு மையத்துடன் இணையக்கூடிய ஒரு மருந்தை கொடுக்குறோம். ஒரு மருந்தை கொடுத்த உடனே அது போய் என்ன பண்ணும், இந்த உணர்வேற்பியுடன் இணைந்து அதனுடைய செயல்பாட்டை தடுக்கின்றது. அந்த மாதிரி அதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா எதிர்வினையூக்கிகள். அந்த மாதிரி மருந்துகளுக்கு என்னவென்று பெயர்? எதிர்வினையூக்கிகள். இப்போது நாம் கொடுக்கக்கூடிய மருந்து பொருளானது உணர்வேற்பியுடன் பிணைந்து அதனுடைய செயல்பாட்டை தடுக்கின்றது. இவற்றை எதிர்வினையூக்கிகள் என்று சொல்லுகின்றோம். இவைகள் ஆங்கிலத்தில் ஆன்டாகனிஸ்ட் என்று அழைக்கப்படுகிறது. சில நேரங்களில் இந்த கிளர்வு மையத்துடன் இணையக்கூடிய வேதி தூதுவர்கள் இல்லாத போது மருந்து பொருள்கள் பிணைக்கப்படுகின்றன. அவ்வாறு வேதி தூதுவர்கள் பற்றாக்குறை ஏற்படும் போது மருந்து பொருள் பிணைக்கும் போது அது முதன்மை இயக்கிகளாக செயல்படுகின்றன. உதாரணமாக சொல்ல போனோம்னா அடினோசின் என்னும் மருந்து, அந்த மருந்தை கொடுத்த உடனே அது அடினோசின் உணர்வேற்பியுடன் சேர்ந்து தூக்கத்தை கொடுக்கும். ஆனால் எதிர்வினையூக்கியாக காஃபின் செலுத்தப்படும் போது அது என்ன பண்ணுதுன்னா அந்த உணர்வேற்பியுடன் இணைந்து அந்த செயல்பாட்டை அடினோசின் உணர்வேற்பியுடன் இணைந்து அதனுடைய செயல்பாட்டை தடுக்கிறது. அதனால் தூக்கமானது குறைகிறது. இதுதான் அதனுடைய வேலை செய்யக்கூடியது. முதன்மை இயக்கிக்கு மாறாக எதிர்வினையூக்கி செய்கின்றது. அடுத்ததாக பல்வகை மருந்து பொருளினுடைய செயல்பாடுகளை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ மருந்து பொருளினுடைய உயிரியல் செயல்பாடை தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் அதனுடைய வினை வழிமுறைகளையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா புதிய மருந்துகளை நம்மால் நிறைய கண்டுபிடிக்கிறதற்கு சாத்தியம் இருக்குது. அப்போ வினை வழிமுறை நன்கு தெரிந்தால் நம்ம புதிய மருந்துகளை கண்டுபிடிக்க முடியுது. உதாரணமாக சொல்ல போனால் நமக்கு அல்சர், வயிற்றில் புண்ணு வருது. ஏன்? அமிலம் அதிகமாக சுரப்பதனால என்னாகுது? வயிற்றில் புண்ணு வருது. இது எதற்காக அமிலம் சுரக்குது? இரைப்பையில் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அளவுக்கு அதிகமாக சுரக்கின்றது. அப்போது ஹைட்ரோகுளோரிக் அமிலம் அதிகமாக சுரப்பதனால் அங்கே என்ன பண்ணுது? நெஞ்சு எரிச்சல் போன்றவற்றையெல்லாம் ஏற்படுத்துகிறது. அப்போது அதுக்கு அந்த HCl சுரப்பை தடுக்கணும். அப்போது அந்த HCl சுரப்பை தடுக்க வேண்டுமென்றால் அதற்கு ஏற்றாற்போல ஒரு மருந்தை கொடுக்குறோம். பொதுவாக என்ன பயன்படுத்துவோம்? அலுமினியம் ஹைட்ராக்சைடும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடும் கொடுப்போம். கொடுத்த உடனே என்ன ஆகுது? அது அமில சுரப்பை என்ன பண்ணும்? தடுக்கும். ஆனால் அதே நேரத்தில் நாம் கொடுத்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஒரு குறைவான காரத்தன்மை கொண்டது. இது அமிலத்தன்மையை என்ன பண்ணுது? சரி பண்ணுது. ஆனால் எடுத்துக்கொண்ட மருந்தின் அளவு அதிகமாக இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ காரம் அதிகமாயிரும். பழையபடி என்ன ஆகும்? அமிலம் சுரக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பழையபடி வயிறு வலிக்கும், நெஞ்செரிச்சல்லாம் ஏற்படுது. அப்போ இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காமல் போயிடுது. இப்போ நம்ம எடுத்துக்கொண்ட மருந்து அளவு கரெக்டாக இருந்தால் தான் ஆச்சு, அமிலமும் காரமும் நடுநிலையாகும். அப்போ அளவுக்கு அதிகமாக இது அலுமினியம் ஹைட்ராக்சைடோ மெக்னீசியம் ஹைட்ராக்சைடோ எடுத்துக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அங்கே மேலும் அமிலம் சுரக்க ஆரம்பிச்சிடும். இப்போது வினை வழிமுறை தெரிஞ்சிச்சுன்னா இதை நாம் முற்றிலுமாக தவிர்க்கலாம். எப்படி? இந்த ஆராய்ச்சியில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த அமிலம் சுரப்பது எதனால் என்பது முதலில் வினை வழிமுறையை வச்சு கண்டுபிடிச்சாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இரைப்பை சுவரில் உள்ள உணர்வேற்பிகளை ஹிஸ்டமின்கள் என்ன பண்ணுதுன்னா கிளர் உறுத்துது. அதை தூண்டிவிட்டு அதுதான் HCl சுரக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்ச உடனே அடுத்து என்ன பண்ணாங்க? ஹிஸ்டமின்களுடைய அமைப்பை ஒத்த வடிவத்தை கொண்ட மருந்து பொருள் கண்டுபிடிக்கப்பட்டு அதை உள்ளே செலுத்தினாங்க. செலுத்தின உடனே என்ன ஆகுதுன்னா இந்த ஹிஸ்டமின்கள் செய்யக்கூடிய வேலையானது அங்கே தடுக்கப்பட்டது. அந்த முறையில் கிடைத்த மருந்து தான் ரானிடின் என்ற மருந்து. சரியா? அப்போது வினை வழிமுறை தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணலாம்? புதிய மருந்துகளை கண்டுபிடிக்க முடியும். இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடோ மெக்னீசியம் ஹைட்ராக்சைடோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நோயின் அறிகுறியை குறைக்கும், அவ்வளோதான். ஆனால் அது நிரந்தர தீர்வாக அமையாது. இந்த வினை வழிமுறையை தெரிந்து கொண்டதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு முழுநிறை மருந்தை, அந்த நோயை முற்றிலுமாக தீர்க்கக்கூடிய மருந்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுது. அடுத்ததாக சில மருந்து பொருள்களை பற்றி பார்க்க போகிறோம். மன அமைதிப்படுத்திகள், இதை பற்றி பார்க்கலாம். மன அமைதிப்படுத்திகள் இதில் 2 வகை இருக்குது. மன அமைதிப்படுத்திகளில் முக்கிய மன அமைதிப்படுத்திகள் மற்றும் சிறிய மன அமைதிப்படுத்திகள் அப்படின்னு 2 வகையில் இருக்குது. இந்த மன அமைதிப்படுத்தலுடைய வேலை என்ன?
தீவிர மனச்சிதைவு கொண்டவங்க, மனச்சோர்வு, பதற்றம், தூக்க குறைபாடு இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மன அமைதிப்படுத்திகளை பயன்படுத்தலாம். இதில் 2 வகை. ஒன்று முக்கிய மன அமைதிப்படுத்தி, மனச்சிதைவு ரொம்ப அதிகமாக இருந்தால் அப்போது முக்கிய மன அமைதிப்படுத்திகளை கொடுப்பாங்க. அதே போல் சிறிய மன அமைதிப்படுத்திகள் நோயின் தன்மையை பொறுத்து இந்த மருந்துகளெல்லாம் தரப்படுகிறது. அடுத்ததாக வலி நிவாரணிகளை பற்றி பார்க்க போகின்றோம். வலி நிவாரணிகள், இந்த வலி நிவாரணிகளை 3 வகையாக பிரிக்கிறார்கள். அலர்ச்சி எதிர்ப்பு மருந்துகள், காய்ச்சல் மருந்துகள், ஸ்டிராய்டு அல்லாத அலர்ச்சி எதிர்ப்பு மருந்துகள் அப்படின்னு 3 வகையாக பிரிக்கிறார்கள். 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று அலர்ச்சி எதிர்ப்பு மருந்துகள். அலர்ச்சி எதிர்ப்பு மருந்துனா என்னங்க? அதாவது வலியை போக்கக்கூடிய மருந்து. உடம்புல அலர்ச்சி இருந்தால் அந்த அலர்ச்சியை குறைத்து அல்லது தடுத்து வேலை செய்யக்கூடிய மருந்துகளை அலர்ச்சி எதிர்ப்பு மருந்துகள் என்று சொல்கிறோம். பாராசிட்டமால், ஆஸ்பிரின் இவையெல்லாம் அலர்ச்சி எதிர்ப்பு மருந்துகள். தலை வலிக்குது, தசை வலிக்குது, மூட்டு வலிக்குது, அப்போ இந்த மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கிறோம். அடுத்தபடியாக காய்ச்சல் மருந்துகள். காய்ச்சல் மருந்துகள் என்பது என்ன? உடலின் வெப்பநிலையை தணிக்கும், உடலின் வெப்பநிலையை குறைக்கும். காய்ச்சல் வந்தோடனே ஒரு பேராசிட்டமால் எடுத்துக்கிறோம். அது என்ன பண்ணுது? உடலின் வெப்பநிலையை குறைக்கின்றது. சில நேரங்களில் ஆஸ்பிரின் கூட எடுத்துக்கிறோம். ஆனால் ஆஸ்பிரின் என்ற அந்த மாத்திரையை எடுத்துக்கிட்டோன்னா மாரடைப்பை கூட தடுக்கக்கூடியது அப்படின்றாங்க. ஏனென்றால் இது சிறிய தட்டணுக்களை உறைதலை தடுக்கின்றது. இப்போ மாரடைப்பு ஏற்படுவதற்கு என்ன காரணம்? தட்டணுக்கள் உறைவது தான். ஆனால் அந்த தட்டணுக்கள் உறைவதை இந்த ஆஸ்பிரின் தடுக்குது. எனவே மாரடைப்புக்கும் தற்காலிக மருந்தாக நம்ம பயன்படுத்தலாம். எதை? ஆஸ்பிரினை பயன்படுத்தலாம். அடுத்தது ஸ்டிராய்டு அல்லாத அலர்ச்சி எதிர்ப்பு மருந்து. இங்கே மூளையின் அடிப்பாகத்தை தசை சுருக்கியினால் உடலின் வெப்பநிலையில் அதிகரிக்கும் போது அங்கே உடலில் உயர் வெப்பநிலை தோன்றுகிறது. அதை தடுப்பதற்காக புரூஃபன் என்ற இந்த மருந்து தரப்படுகிறது. இதுதான் ஸ்டெராய்டு அல்லாத அலர்ச்சி எதிர்ப்பு மருந்து. அடுத்ததாக பொது உணர்விழப்பு ஊக்கிகள். பொது உணர்விழப்பு ஊக்கிகள் பற்றி பார்க்க போகிறோம். இது உணர்வை இழக்கச் செய்யும் மருந்து. ஆனால் அது மீள்தன்மையை உடையதாக இருக்க வேண்டும். அதுதான் முக்கியமானது. உணர்வு முற்றிலுமாக இருந்துச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து தற்காலிக உணர்வை நீக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதை சொல்கிறாங்க பொது உணர்வு நீக்கி மருந்து. இன்னொன்று மரப்பு மருந்துகள். மரப்பு மருந்துகள். மரப்பு மருந்து என்பது என்ன? அந்த மருந்தை குறிப்பிட்ட பகுதியில் தடவி விட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் மரத்து போகும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மருந்துகள் தான் என்னது? மரப்பு மருந்து. இப்போது பல் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் அந்த மருந்தை தடவை வர அந்த இடம் மட்டும் மரத்து போகும். அதுதான் மரப்பு மருந்து என்பது. சிறிய அறுவை சிகிச்சையின் போது பயன்படுத்தப்படுகிறது. மாறாக பொதுவாக பயன்படக்கூடிய அந்த உணர்விழப்பு மருந்தானது பெரிய அறுவை சிகிச்சையின் போது 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா அங்கே இந்த பொது உணர்விழப்பு ஊக்கியானது பயன்படுத்தப்படுகிறது. இது மைய நரம்பு மண்டலத்தை தாக்குகிறது. அதனுடைய மைய நரம்பு மண்டலத்தை தாக்கி அது என்ன உணர்வை இழக்கச் செய்யுது. ஆனால் இந்த உணர்வானது மீள்தன்மை உடையதாக இருக்க வேண்டும். அது முக்கியமான பாயிண்ட்டு. அடுத்ததாக அமில நீக்கிகள். அமில நீக்கிகள் இப்போ நான் முன்னரே சொன்னேன். என்ன பண்ணுறது? அமிலம் அதிகமாக சுரந்ததுன்னா நெஞ்சு எரிச்சல், தொண்டை எரிச்சல் இவையெல்லாம் ஏற்படுகிறது. அந்த தருணத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? அலுமினியம் ஹைட்ராக்சைடும் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடும் நம்ம என்ன பண்ணுறோம்? சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டால் அது எரிச்சலிலிருந்து நமக்கு விடுதலை அளிக்கின்றது. அமிலம் சுரப்பதை தவிர்க்கின்றது. இவைகளைத்தான் அமில நீக்கிகள் என்று சொல்லுகிறோம். அடுத்து ஒவ்வாமை மருந்துகள். ஒவ்வாமை மருந்துகள் சிலருக்கு அலர்ஜி, தும்மிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ போய் சிட்ரிஜன் டேப்லெட் எடுத்துக்கிட்டோன்னா சரியாக போகுது. அப்போ என்ன பண்ணுது? இந்த ஒவ்வாமை மருந்தானது அலர்ஜியை தடுக்கிறது, ஒவ்வாமையை தடுக்கிறது. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உணர்வேற்பிகள் ஹிஸ்டமின்களை வெளிப்படுத்துகிறது. அந்த ஹிஸ்டமின்கள் வெளிப்படுத்துவதை என்ன பண்ணுது? இந்த மருந்து போய் என்ன பண்ணுது? தடுக்கிறது. இதுதான் அந்த ஒவ்வாமை மருந்தினுடைய செயல்படும் விதம். அடுத்ததாக புரைத்தடுப்பான்கள். புரைத்தடுப்பான்கள்னால் என்ன சார்? இது நுண்ணுயிர் வளர்ச்சியை தடுக்கும். இது
உயிருள்ள திசுக்களின் மீது பயன்படுத்தக்கூடியது. எது? புரைத்தடுப்பான் உயிருள்ள திசுக்களின் மீது பயன்படுத்தக்கூடியது, நுண்ணுயிர் வளர்ச்சியை தடுக்கும். எடுத்துக்காட்டாக போவிட்டோன் அயோடின் சொல்லலாம். அடுத்ததாக கிருமி நாசினிகள். கிருமி நாசினிகள்னால் என்ன? கிருமி நாசினிகளும் நுண்ணுயிர் வளர்ச்சியை தடுக்கும், ஆனால் உயிரற்ற பொருள்களின் மீது பயன்படுத்தப்படுகிறது. புரைத்தடுப்பானுக்கும் கிருமி நாசினிக்கும் இதுதான் வித்தியாசம். புரைத்தடுப்பான் உயிருள்ள திசுக்களின் மீது பயன்படுத்தப்படுகிறது, இது உயிரற்ற பொருள்களின் மீது பயன்படுத்தப்படுகிறது. கிருமி நாசினியாக ஹைட்ரஜன் பெராக்சைடு எடுத்துக்காட்டு சொல்லலாம். அடுத்ததாக கருத்தடை மாத்திரைகள். கருத்தடை மாத்திரை புரோஜெஸ்டரோன் ஒரு கருத்தடை மாத்திரையாக பயன்படுகிறது. இதனுடைய வேலை என்ன? அண்டம் கருத்தரித்தலை தடுக்கின்றது. அப்போது கருத்தடை மாத்திரைகள் இவை பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகின்றன. இதுதான் கருத்தடை மாத்திரைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்வது. மாணவர்களே, இதுவரை நாம் மருந்து பொருள்களை பற்றி பார்த்தோம். முதல்ல மருந்து பொருள்னா என்னன்னு பார்த்தோம். அடுத்தபடியாக ஒரு நல்ல மருந்து பொருள் எப்படி இருக்கணுன்றதை பற்றி பார்த்தோம். அந்த நல்ல மருந்து பொருள் எப்படி இருக்கணும்? நச்சுத்தன்மையற்றதாக இருக்க வேண்டும், உயிரி ஏற்றுக்கொள்ளதாக இருக்க வேண்டும், அடுத்ததாக மக்கும் சேர்மமாக இருக்க வேண்டும், எந்த பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தா வண்ணம் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டோம். அதே போல் ஒரு நல்ல தரமான மருந்து ஆனது எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது மருந்தாக்க எண் அடிப்படையில் நம்ம தரமான மருந்தை தேர்ந்தெடுக்க முடியும். மருந்தாக்க எண் என்பது என்ன? அதிகபட்ச தாங்கும் மருந்தளவுக்கும் குறைந்தபட்ச குணப்படுத்தும் மருந்தளவுக்கும் இடையே உள்ள விகிதம். இப்போ மருந்தாக்க எண் மதிப்பு அதிகமாக இருந்தால் அந்த மருந்து பாதுகாப்பானது. அடுத்தபடியாக மருந்தியல் வகைப்பாடுகளை பற்றி பார்த்தோம். மருந்துகளை எவ்வாறு வகைப்பாடு செஞ்சோம்? வேதி அமைப்பின் அடிப்படையில் வகைப்பாடு செஞ்சோம். அப்போ அந்த மருந்து விளைவுகளை அடிப்படையில் வகைப்பாடு செஞ்சோம். மூன்றாவதாக மூலக்கூறு இலக்கை வைத்து அடிப்படை செஞ்சோம். மூலக்கூறு இலக்குன்னா என்ன சொல்லியிருக்கேன்? செயற்படு முறைமை. அடுத்து நான்காவதாக செயல்பாட்டு தளத்தின் அடிப்படையில் வகைப்பாடு செஞ்சோம். அப்போது இதில் பார்த்தீங்கன்னா நான்காவதாக சொன்னோம் இல்லையா, செயல்பாட்டு தளத்தின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்பாடு செய்வோம் அப்படின்னு பார்க்குறப்போ அதில் முக்கியமாக நொதிகள் மற்றும் உணர்வேற்பிகளுடன் மருந்து எவ்வாறு வேலை செய்கிறது என்பதை பற்றி விரிவாக பார்த்தோம். நொதி எப்படியெல்லாம் வேலை செய்யும், நொதியில் கிளர்வு மையங்கள் இருக்கின்றது, அந்த கிளர்வு மையங்களில் தான் என்ன பண்ணுது, வினைபொருள் போய் உட்காருது. அப்போ இந்த வினைபொருளின் வடிவமைப்பை ஒத்த ஒரு மருந்தை எடுத்துக்கொள்ளும் போது அங்கே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது செய்யக்கூடிய பணியை என்ன பண்ணுது, தடுக்கின்றது, உயிர் தனது இயல்பான நிலைக்கு வருது. இதையெல்லாம் நம்ம சொன்னோம். அதே போல் பல்வேறு வகை மருந்துகளுடைய செயல்பாடுகளை பற்றியெல்லாம் பார்த்தோம். நிறைய மருந்துகள்லாம் சொன்னோம். மன அமைதிப்படுத்திகள் சொன்னோம், அப்புறம் பொது உணர்விழப்பு மருந்துகளை பற்றி சொன்னோம், கருத்தடை மாத்திரைகள் மருந்துகளை பற்றி சொன்னோம், புரைத்தடுப்பானை பற்றி சொன்னோம், அமில நீக்கிகளை பற்றி சொன்னோம். மாணவர்களே, இதுவரை மருந்து பொருள்களை பற்றி நாம் விரிவாக பார்த்தோம். இனி அடுத்த பாடப்பகுதியில் சந்திப்போம்.